ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சீரீஸில் வந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி அப்படிங்கிற டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின புஸ்தகத்திலேருந்து சில சாப்டர்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாப்டர் நம்பர் 22. இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 243. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த சாப்டர் ஐடியல் மேரேஜுங்கிற இந்த சாப்டர் நம்பர் 23 ஐடியல் மேரேஜுங்கிற சாப்டரில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்ட் நம்பர் 2. ஸோ இந்த செஷன் வந்து லைவில் வந்து கூகுள் மீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துப்போம். ரைட். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, this is why Catholic Church, for example, stands on the rule that married people must never divorce. It is difficult in this age as it creates emotional and mental pressures upon us. நம்ம இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதாவது வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து மேரிட் கப்பல் வந்து டைவர்ஸே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க அது ஒரு விதியாக வந்து வச்சுருக்காங்க. பட் டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் இன் திஸ் ஏஜ் as it creates emotional and mental pressures upon us. ஆனால் இந்த காலத்தில் வந்து இதை பயன்படுத்துறது வந்து மிக சிரமம். ஏன்னா நமக்கு நிறைய இமோஷனல் மென்டல் ப்ரெஷர் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகம் ரிலீஸ் ஆனது வந்து 1974 கிடையாது. ஸோ இந்த புக்கு பப்ளிஷ் ஆனது வந்து 1987. ஸோ 87 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை வந்து டோர்கம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ 1980s வந்து இந்த ஸ்டேட்டஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த காலத்துக்கு வந்து இவரோட டீச்சிங்ஸ் வந்து பொருந்தி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ பட் வி மஸ்ட் டூ அவர் பெஸ்ட் டு ஸ்டே டுகெதர், ஒர்க் அவுட் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பே அவர் டெப்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம ஒன்றாக சேர்ந்து வாழ முடியுமோ வாழ்ந்து நம்மளோட டெப்ஸ், கர்மிக்கல் டெப்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. If we cannot do it, we must be righteous with the one whom we divorce and find the one with whom we are going to stay in all honesty, simplicity and beauty. ஒருவேளை வந்து நம்மளால வந்து அந்த மாதிரி வாழ முடியல அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிந்து நியாய தர்மத்தை ஃபாலோ பண்ணி பிரிந்து விட்டு ஸோ புதிதாக சேர போகிறவங்க கூடயும் ரைச்சியஸ்னஸோட மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் சிம்பிளிசிட்டியாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வந்து வாழணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. அதோட வந்து நம்ம வந்து முடித்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன். An ideal marriage is a harmonious fusion between the physical, emotional, mental and spiritual natures of a male and a female. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐடியல்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ அதான் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம், எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ எ மாடல் ஆஃப் சம்திங் பெர்ஃபெக்ட். ஸோ அப்போ எ மாடல் ஆஃப் சம்திங் பெர்ஃபெக்ட். ஸோ அப்போ எ மாடல் ஆஃப் சம்திங் பெர்ஃபெக்ட் மேரேஜ் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் வந்து நமக்கு பண்ணுது. ஸோ ஓகேயா, ரைட். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் நிறைய பேர் புதுசாக வந்து கூகுள் மீட்டில் வந்து ஜாயின் ஆகிறாங்க. ஓகே. ஸோ an ideal marriage is a harmonious fusion between the physical, emotional, mental and spiritual natures of male and ஃபீமேல். ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட பிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல், மென்டல் லெவல், ஸ்பிரிச்சுவல் லெவலில் இணைகிறது தான் வந்து ஒரு ஐடியல் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து எப்படி இன்னொரு 3-4 செஷன்ஸ் வந்து போகும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து சீரீஸ் 1 வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சீரீஸ் 2. ஸோ ஒரு எப்படி 5-6 சீரீஸ் வந்து போகும். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த டைமில் இது புரியாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த புத்தகத்தில் இந்த சாப்டர்லேயே அதுக்கான விளக்கங்கள் வந்து டோர்கம் வந்து கொடுத்துருக்காங்க. So it brings total completion to their lives so that together they create bodies for souls coming into incarnation. ஸோ அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஃபிசிக்கல் லெவலில், இமோஷனல் லெவலில், மென்டல் லெவலில், ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து ஒன்றிணைகிறது, அதுதான் வந்து ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து மேரேஜ் அப்படின்னாலே வந்து ஃபிசிக்கலாக கல்யாணத்தில் ஹிந்துஸ்னால் தாலி கட்டுவாங்க, கிறிஸ்டியன்ஸ்னால் மோதிரம் போடுவாங்க, முஸ்லீம்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு ரிச்சுவல் படி நடக்கிறது தான் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து சமுதாயம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து வெறும் ஃபிசிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய மேரேஜ் மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் இமோஷனல் லெவல், மென்டல் லெவல், ஸோ இன்னும் மொத்தம் 7 லெவல் ஃபிசிக்கல் லெவல் சேர்ந்துருக்கு. ஸோ அதில் எல்லாத்துலேயும் இணைந்து ஃபைனலாக வர்றதான் அந்த ரியல் சேக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து லோயர் லெவல் மேரேஜஸ் தான்.
ஸோ நம்ம இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய திருமணங்கள் நடக்கிறது அப்படின்னா அது எல்லாமே லோயர் மேரேஜஸ் தான். சீக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிறது அந்த ஹையர் லெவலான 7வது லெவல்லையும் நம்ம வந்து சேர்றது தான் வந்து அந்த இதில் நடக்கக்கூடிய ஃபியூசன் தான் ரியல் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, அல்லது ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரே பிறவிலேயே நடக்குமா அப்படின்னா ஒரே பிறவியில் அது கண்டிப்பாக நடக்காது. பல 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 இன்கார்னேஷன்ஸில் ஒரே நபரோட நம்ம அடுத்து சந்தித்து அந்த ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் ஒவ்வொரு லெவலும் ஃபுல்ஃபில் ஆகி ஸோ ஏதோ ஒரு பிறவியில் தான் அந்த அடுத்த லெவல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கிடையில் என்னெல்லாம் செய்யணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுங்கிறது தான் இந்த சாப்டர், இந்த ஐடியல் மேரேஜுங்கிற அந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அதை தான் வந்து இட் பிரிங்ஸ் டோட்டல் கம்ப்ளீஷன். அப்படின்னா என்னன்னா இந்த 7 லெவலையும் நம்ம இணைகிறத ஃபியூசன் கம்ப்ளீட் ஆகிறதா கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஒரு குழந்தைய இந்த பூமிக்குள்ள கொண்டு வர்றது நம்மளோட ஒரு பர்பஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுவும் எதுக்காக இருக்கணுமா, ஸோ அந்த குழந்தையும் வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்காக, அந்த குழந்தையை நம்ம தயார்படுத்துறதுக்காக அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதோட பர்பஸும் அந்ததாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இட் பிரிங்ஸ் டோட்டல் கம்ப்ளீஷன் டு தேர் லிவ் ஸோ தட் டுகெதர் தே கிரியேட் பாடிஸ் ஃபார் சோல்ஸ் கம்மிங் இன்டு இன்கார்னேஷன். சச் மேரேஜஸ் ஆர் வெரி ரேர் அண்ட் தே ஆர் சீக்ரெட். ஸோ அப்போ அந்த 7 லெவல்ஸும் கம்ப்ளீட் ஆகக்கூடிய மேரேஜ் தான் சீக்ரெட் மேரேஜ். அந்த 7வது லெவலில் கம்ப்ளீஷன் ஆகாத எல்லா மேரேஜுமே லோயர் லெவல் மேரேஜஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. எஸ்பெஷலி வெறும் பிசிக்கல் லெவல்ல அந்த ஃபியூசன் இருக்கிற மேரேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப லோயர் லெவல் மேரேஜ் அப்படிங்கிறத சொல்றாங்க. The remaining parts of the couple's nature are involved at all or only in rare moments. These marriages are not sacred no matter how much they are blessed and flattered in ceremony. ஸோ எவ்வளோ கிராண்டாக அவங்க மேரேஜ் நடந்தாலும், ஸோ அவங்க எவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அன்பு இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்தால் கூட, ஸோ எப்போது வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜான அந்த டிவைன் லெவல் யூனியன் இருக்கோ அதுதான் வந்து ஐடியல் மேரேஜ், ரியல் மேரேஜ். ஸோ அந்த கர்மாங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீ ஆகுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்லாம் என்னென்ன நடக்குங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்ம வந்து படிக்க போறோம். Some people before they marry try hard and long to fuse first with their souls and minds in an idealistic relationship and through serving a great cause together. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிசிக்கல் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபியூசன் பெர்ஃபெக்டாக நடந்ததுக்கு அப்புறமா சோல் லெவலையும் மைண்ட் லெவலையும் அவங்க வந்து ஒரு ஃபியூசன் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒரு கிரேட்டர் காஸ், அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த இதுக்காக அந்த மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்காக ஒன்றிணைறது, ஒரு ஐடியல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சோல்ஸ் அண்ட் மைண்ட் லெவலை இணைகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹார்டஸ்ட் வேல ட்ரை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. So some people before they marry na, so divine union நடக்கிறதுக்கு முன்னாடி, some people before they marry try hard and long to fuse first with their souls and minds in an idealistic relationship and through serving a great cause together. So அல்லது இதை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஃபிசிக்கல் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே சோல்ஸ் அண்ட் மைண்ட் லெவல்ல அவங்க ஒரு ஐடியல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக அவங்க இணைந்து வந்து பணியாற்றி கொண்டிருப்பார்கள். ஸோ அதுவும் அப்போ அந்த அவங்களோட அந்த பிசிக்கல் மேரேஜுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபியூசன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. As they both sacrifice their lives for great service, their spiritual and mental nature slowly fuse. ஸோ அப்போ அவங்க ஒரு கிரேட் காஸ்க்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒன்றிணைந்து செயலாற்றுறதுனால ஸோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் நேச்சர்ஸ் வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே சோல் அண்ட் மைண்ட் லெவலில் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபியூஷன் அவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நடந்ததுனால அந்த ஃபியூஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் ஃபியூஷன் வந்து அவங்களுக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. Such a fusion gradually involves their emotional and mental physical natures and they become ready for a sacred ideal marriage. ஸோ அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மீதமாக இருக்கக்கூடிய அந்த இமோஷனல் அண்ட் பிசிக்கல் லெவலையும் அந்த ஃபியூஷன் வந்து மிக பிரமாதமாக நடக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா லெவல்லையும் அவங்களுக்குள்ள அந்த ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஐடியல் மேரேஜுக்கு, அந்த சேக்ரெட் மேரேஜ் அவங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு அவங்க வந்து வந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இட் கேன் டேக் மெனி லெவல்ஸ் டு பில்ட் அன் ஐடியல் மேரேஜ். ஸோ அப்போ அந்த ஃபைனல் லெவல், ஆல் த லெவல்ஸில் ஃபியூஷன் ஆகிறது வந்து நிறைய லைவ் நமக்கு வந்து நிறைய பிறப்புகள் வந்து எடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அது ஏதோ ஒரே பிறவிலே வந்து நம்ம வந்து அடைஞ்சிட மாட்டோம். ஸோ ஒரே பிறவிலே அந்த சோல்மேட்டை வந்து நம்ம வந்து மீட் பண்ணிட மாட்டோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் திஸ் இன்கார்னேஷன் யூ மே
you may marry someone in a physical fusion only, but the emotions will start to gradually be fused by the end of life. ஸோ உதாரணமாக இந்த பிரிவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள அந்த நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த செரிமனியான மேரேஜ் நடந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ஃபியூஷன் வந்து உண்டாயிருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் தான் அவங்க இமோஷனல் லெவல்லே வந்து அவங்க வந்து ஃபியூஷன் வந்து ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மென்டல் ஃபியூஷனாக என்னன்னு தெரிஞ்சிருக்காது, இன்ட்யூஷனல் லெவல் ஃபியூஷன், ஸோ இன்னும் அடுத்தடுத்து அந்த ஹையர் லெவல் ஃபியூஷன்ங்கிற நாலேஜே அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ அப்போ இந்த உலகத்தோட இந்த நம்மளோட சூழ்நிலைகளோட இமோஷனல் அண்ட் மென்டல் ப்ரெஷர்னால அவங்க பிசிக்கல் ஃபியூஷன் மட்டும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் தான் அந்த இமோஷனல் ஃபியூஷனுக்கே வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த ஆத்மா வந்து அவங்க உடலை விட்டு அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிசிக்கல் ஃபியூஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இமோஷனல் ஃபியூஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அவங்க வந்து பிசிக்கல் பாடி விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இன்னொரு பிறவியில் அவங்க அதை மீட் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து அந்த இமோஷனல் ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இமோஷனல் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி உடலை விட்டு போவாங்க. திருப்பி மீட் பண்ணும்போது திருப்பி வந்து ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு உண்டான கர்மா இருக்கோ அதை பொறுத்து அவங்க அடுத்த இன்கார்னேஷன்ல மீட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை வந்து அவங்களுக்கு அதை திருப்பி மீட் பண்ணக்கூடிய கர்மா இல்லைன்னா அடுத்த பிறவியில் அவங்க ஒருத்தருக்கு பார்த்தா கூட ஹாய் பாய், ஸோ டோர்க்கம் அப்படியே இதே மாதிரியே போட்டிருக்காங்க, ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. திருப்பி அந்த டெப்த்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு பிறவியில மீட் பண்ணி திருப்பி அந்த ஃபியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ சம் பீப்புள் ஸோ அப்போ as they both sacrifice their lives for a great service, their spiritual and mental nature slowly fuse. Such a fusion gradually involves their emotional, mental, physical natures and they become ready for a sacred or ideal marriage. So it can take many lives to build an ideal marriage. For example, in this incarnation, you may marry someone in a physical fusion only, but the emotions will start to gradually fuse by the end of life. Then in the next incarnation, you marry physically and emotionally. So அடுத்ததுல physical and emotional fusion நடந்திருக்கும். So and work on mental fusion க்கு work பண்ணிட்டு இருப்பாங்க. Later you work on spiritual fusion. So in every life you must help and inspire each other and lift each other up so that you become ideal partners. So அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் ஸோ ஒருத்தவங்க பிசிக்கல் லெவலில் பெட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க இமோஷனல் லெவலில் பெட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க மென்டல் லெவலில் பெட்டராக இருப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எந்த லெவலில் பெட்டராக இருக்காங்களோ அந்த லெவலை வந்து அவங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தாக கொடுத்து அவங்க அதை டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த ரெண்டுமே ஒரே லெவலில் வந்து அந்த ஃபியூஷன் வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மெனி இன்கார்னேஷன்ஸ் வந்து வேணும். ஸோ ஒருவேளை அடுத்த பிறவியில் நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த பிறவியில் அமையலடா எகெயின் ரெண்டு பேருமே வேற பிறவிகள் எடுத்து இன்னும் அடுத்தடுத்த பிறவிகளை தான் அதை மீட் பண்ணி அந்த கம்ப்ளீஷன் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து அந்த சேக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஓகேயா, ரைட். ஸோ இஃப் யூ மேரேஜ் சம்ஒன் ஹூ இஸ் நாட் ஃபிட்டிங் டு யூ அண்ட் தென் பிகம் அன்ஹாப்பி அண்ட் டைவர்ஸ். ஸோ அப்போ இந்த பிறவியில் வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு என்னால் வந்து இமோஷனலி அவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, மென்டலி எனக்கு செட் ஆக மாட்டாங்க, ஸோ அந்த வேவ்ல வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் நான் வந்து டைவர்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த மேரேஜ் வந்து ஒரு ஹாப்பியாகவே இல்லை, ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லி அண்ட் தென் மேரேஜ் சம்ஒன் எல்ஸ் அண்ட் டைவர்ஸ், தேர் இஸ் நோ பில்டிங் ஆர் கண்டினியூஸ் எஃபர்ட் டுவர்ட்ஸ் ஃபியூஷன். ஸோ அவங்க அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஸோ அவங்ககிட்டையும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும்போது அவங்க யாரு கூடயுமே அந்த ஃபியூஷனை வந்து கம்ப்ளீட்டே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஐடியல் மேரேஜ்கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரே நபரை நம்ம பல பிறவிகளை திருப்பி மீட் பண்ணி அந்த 7 எனர்ஜிஸே நம்ம ஃபியூஷன் பண்றதா சீக்ரெட் மேரேஜ். அப்படின்னா ஒருத்தர் கூட வந்து கல்யாணம் பண்றோம், எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை, நான் திருப்பி இன்னொருத்தரை கல்யாணம் பண்றேன், ஸோ அவர் கூட ஒரு பிசிக்கல் இமோஷனல் மென்டல் ஃபியூஷன்ல போய் எனக்கு அதுவும் திருப்தி இல்லை, ஸோ அதுக்கப்புறம் நம்ம உடலை விட்டு போயிடுவோம், திருப்பி இன்னொரு பிறவில மீட் பண்ணி நம்ம இந்த ஹஸ்பண்டையோ அல்லது அந்த ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நம்ம மீட் பண்ணி ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காதுங்கிறத சொல்றாங்க. ஸோ எப்படி உதாரணமா வந்து இப்போ நான் உட்காந்துருக்கிற வீடு வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட், நான் 3rd ஃப்ளோர்ல வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷமா வந்து நாங்கள் வந்து கட்டினோம். பலவேறு காரணங்களா நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்டது 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் போட்டோம், அப்புறம் 2000 ஆச்சு, அப்புறம் 2600 ஆச்சு, அப்புறம் 2700 ஆச்சு. ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு 3 years 3.5 years ஆச்சு. ஸோ அப்போ இந்த 3.5 yearsல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இன்ஜினியர்ஸ் வச்சு இந்த வீடை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஜினியர், ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜினியர் கூட டிஸ்பியூட் ஆகி ஸோ இன்னொரு இன்ஜினியர் சேர்ந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ஜினியரை கம்ப்ளீட்டாக போயிட்டு 3rd ஸ்டேஜ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நானே இன்ஜினியர் ஆட் பண்ணி அந்த வீடை பில்ட் பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ அப்போ நிறைய இடத்துல வந்து இந்த வீட்டில் வந்து ஃபினிஷிங்கே வந்து இருக்காது.
ஸோ வந்து பார்த்தா அந்த ஒரு பில்டிங்கை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த வீட்டில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறத அவங்களால லிஸ்ட் போட முடியும். ஸோ எனக்கே தெரியுது நிறைய இடத்துல ஃபினிஷிங்கே இல்லை. ஸோ அதுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 3 sets ஆஃப் இன்ஜினியர் வச்சு இந்த வீடை கட்டியிருக்கோம். ஆனால் இந்த 2500 சதுர அடி வீடு வந்து கட்டியாச்சு. இந்த வீடு வந்து நல்லா ஒரு லக்ஸரி ஹவுஸ் மாதிரி கட்டிட்டோம். லோ பட்ஜெட்ல ஒரு பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் வந்து லக்ஸரி ஹவுஸ் மாதிரியே நாங்கள் வந்து கட்டிட்டோம். ஆனால் ஆழ்ந்து நோக்கணும்னா எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஃபினிஷிங் குறைகள் வந்து இருக்கும். சில இடங்கள்ல வந்து மேஜர் டிஃபெக்டே கூட இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? வேற வேற நபர்களால் அதை ஹேண்டில் ஆகி ஸோ என்னதான் பார்க்கறதுக்கு லக்ஸூரியஸ் ஹவுஸ் மாதிரி இருந்தால் கூட ஸோ இன் அண்ட் அவுட் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த வீட்டில் கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கு. ஸோ அதை நான் சரி பண்ணணும்னா எனக்கு இன்னொரு 1 month ஃபுல்லாக வீட்டில் யாருமே இல்லாமல் நான் பண்ணி ஒரு 5-6 lakhs 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணாதான் 100% பெர்ஃபெக்டாக இந்த வீடு ஆக்க முடியும். ஸோ 1 மாதம் இந்த வீட்டில் யாருமே காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அப்போ இதோடய வந்து வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வந்து வாழ வேண்டியதான். ஸோ அப்போ திருமண வாழ்க்கையிலையும் டோர்க்கம் அப்படிதான் சொல்றாங்க. If you marry someone who is not fitting to you and then become unhappy and divorce, then marry someone else and divorce. There is no building or continuous effort toward fusion. So அப்ப அந்த ஃபியூசனே வந்து அங்க இருக்கவே இருக்காது. வேற வேற நபர்களோட அந்த ஃபியூசன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது? நமக்கு ஒரு எத்திரிக் பிசிக்கல் பாடி இருக்கு, இமோஷனல் பாடி இருக்கு, மென்டல் பாடி இருக்குங்கிறது. பட் டோர்க்கம் இந்த புக்ல வந்து ஒவ்வொரு பாடியிலையும் என்னென்ன ஸ்டேஜஸா அது இன்னும் வேற பிரிவுகளோட இருக்கு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அது எப்படிலாம் மிக்ஸ் ஆகுறத வந்து போடும்போது ஸோ இந்த மாதிரி வேற நபர்கள் கூட நம்ம வந்து மேரேஜ் லைஃப்பை நம்ம கண்டினியூ பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்ம எனர்ஜி பாடியில வந்து ஏகப்பட்ட கயோஸ் நிறைய குழப்பங்கள் வந்துடும். அப்ப அதை சரி பண்றதுக்காகவே திரும்பி நம்ம நிறைய பிறவிகள் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்ப நம்ம இந்த பிரசன்ட் லைஃப்ல மேரேஜ் லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளோட இருக்கிறவங்க, எவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் சரியே பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கிறவங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸ்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம பார்ட்னரை மாறி டைவர்ஸ் பண்ணி பண்ணதுனால தான் அவங்களால வந்து அதை அவங்க பல பிரிவுகள் எடுத்து அதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்து டைவர்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்க. அந்த நபரால பிசிக்கலா உயிருக்கோ உயிருக்கோ அல்லது உடம்புக்கோ டேஞ்சர் வரும்போது மட்டும் அவரை விட்டு விலகி போக அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்ப the most important thing which attracts two people is sacrifice. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தியாகம் செய்கிறது தான் வந்து ஒருத்தரை நோக்கி ஒருத்தரை வந்து அட்ராக்ட் வந்து பண்ண வைக்குதுங்கிறது வந்து சொன்னோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம ஒரு கதை சொன்னோம் பார்த்தீங்களா, என்னோட ஃப்ரெண்ட் அட்வொகேட்டை பேசும்போது ஸோ டைவர்ஸ் கேஸ் வந்து மோஸ்ட்டாக உமன் தான் வந்து போடுறாங்க. ஸோ எதுக்காக போடுறாங்க? என் வாழ்க்கையவே உனக்கிட்ட வந்து கொடுத்தேன், நான் உனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தேன், நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் என்னோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணதுனால உன்னை நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்னு சொல்லி இந்த பெண் வந்து அந்த ஆண் மேலே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை ஒரு ஜென்டிலா ரிலீஸ் ஆகாம அவனை எவ்வளவு தூரத்துக்கு பழி வாங்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்கிறத என்னோட அட்வொகேட் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. எதனால பண்றாங்க? அந்த சாக்ரிஃபைஸ் தான். நான் இவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், எனக்கு அதுக்கு நீ மதிப்பே கொடுக்கல, நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து மிக அதிக அளவில் பெண்களுக்கும் வருது. ஸோ ஆண்களுக்கும் சில நேரத்தில் வந்து வருது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த சாக்ரிஃபைஸ் வந்து வேல்யூவே இல்லாம போறதுனால டைவர்ஸ் ஆயிராங்க. ஸோ பட் அந்த சாக்ரிஃபைஸ் வந்து வேல்யூ கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படிங்கறத டோர்க்கம் போட்டிருக்காங்க. The most important thing which attracts two people is sacrifice. If you sacrifice for each other, ஸோ விட்டு கொடுக்கறது. ஒரு பெண் என்ன கொடுக்குறா? தான் வாழ்ந்த அப்பா அம்மா விட்டு கொடுக்குறாங்க, தான் வீடை விட்டு கொடுக்குறாங்க, தனக்கு ஆசைப்பட்ட உணவை விட்டு கொடுக்குறாங்க, இருப்பிடத்தை விட்டு கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை விட்டு கொடுக்குறாங்க, ஃபுட் ஸ்டைல் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஹஸ்பண்டை நோக்கி வர்றாங்க. ஸோ அப்போ உமன் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்றாங்க. ஸோ இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஈச் அதர், ஸோ மென்னும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஸோ என்ன மாதிரி மென்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆஃப்டர் த மேரேஜ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எனக்கு வந்து கிடையாது. ஸோ நானும் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ நான் சும்மா ஜோக் கிடைக்கிறேன், ரைட். ஸோ ரொம்ப சூப்பரா ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணி வந்து நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ரைட். ஸோ இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஈச் அதர், யூ ஆர் இன்டப்டட் டு ஈச் அதர் அண்ட் தட் ஹோல்ட்ஸ் யூ டுகெதர் ஃபார் லைஃப். ஸோ அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த இதுக்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து
ஒருவர் வந்து பல பிறவிகளை வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து அந்த ஒரே நபரை அட்ராக்ட் பண்ணும்போது இந்த 7 லெவல்ஸ் ஆஃப் ஃபியூஷனும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து டோர்கம் வந்து சொல்றாங்க. பிசிக்கல், இமோஷனல், மென்டல், இன்ட்யூஷனல், ஆத்மிக், புத்திக், டிவைன் லெவல்ல அந்த ஃபியூஷன் வரும்போது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சோல் ஆக்சுவலைசேஷன் ஆயிரும், அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் ஆயிரும், அல்லது சோல் ரியலைசேஷன் வந்து நமக்கு வந்து பாசிபிள் ஆயிரும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறத வந்து நம்ம இரிட்டேட் ஆகாம அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். சும்மா பிளைண்டா ஃபெனாட்டிக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த டோர்கம் சராதனையோட இந்த செக்ஸ், ஃபேமிலி அண்ட் உமன் புக் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குற புக் இது வந்து கிடையாது. ஸோ வாழ்க்கையில எதனால எந்தெந்த இடங்கள்லாம் என்னென்ன ஏரியாலலாம் நமக்கு என்னென்ன பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதோட காசஸ் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்றதா இந்த புஸ்தகமானது. ஸோ அந்த காசஸ் நமக்கு தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஈஸியா நம்மளால வந்து அதுக்கு சொல்யூஷன் வந்து கண்டுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்து நாங்க சில குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சில டிசார்டர்ஸ் பத்தி நம்ம வந்து எங்க ஹெட் குவார்டர்ஸ்ல கேட்கும்போது அதுக்கு ஏதாவது ஹீலிங் இருக்கா அப்படிங்கறத கேட்கும்போது எங்களுக்கு சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு டிசார்டருக்கு நம்ம கிட்ட ஹீலிங்லாம் வந்து கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஏன் அந்த டிசார்டர் அந்த டிசீஸ் இருக்கு அப்படிங்கறதுக்கான காசஸ் வந்து நம்மளோட டீச்சிங்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து அந்த பேரண்டோ அல்லது அதை பாதிக்கப்பட்டவங்களோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த இன்கார்னேஷன்ஸ்ல அதை சரி பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த இன்கார்னேஷன்ல அவங்க லைஃப் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த டீச்சிங்ஸ் அந்த புக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் அட்ராக்ட்ஸ் 2 people இஸ் சாக்ரிஃபைஸ். இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஈச் அதர், ஸோ இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தி பேசுறாங்க. ஸோ இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஈச் அதர், யூ ஆர் indebted to each other and that holds you together for lives. For example, if in ancient times a woman saved a man from being shot, in a future life they would marry because the man was so indebted to her. So இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஏதோ ஒரு பிறவியில வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து தாக்கப்படுறது பாதிக்கப்படுறது காப்பாத்தினா, ஸோ இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு இண்டப்ட் ஆகி அவங்களை திருமணம் செய்து சந்தோஷமாக வந்து அவன் வைத்திருப்பான் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு உதாரணமா சொல்றாங்க. If this giving for each other continues in dedication and understanding, they will meet each other life after life and develop perfect understanding between each other on ஆல் லெவல்ஸ். ஸோ அப்ப அந்த சாக்ரிஃபைஸை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு டெடிகேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடன்பட்டவர் ஆகிறாங்க. ஸோ நல்ல விதத்துல. ஸோ அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பி செஞ்சு அவங்க அடுத்த பிறவில வந்து விரைவாக மீட் பண்ணி அந்த 7 லெவல்ஸையும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த சோல் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது சோல் ரியலைசேஷன் அல்லது சோல் ஆக்சுவலைசேஷன் வந்து அடைய முடியும். ஸோ அப்ப ஒருத்தவங்க வந்து சோல் ஆக்சுவலைசேஷன் அடையணும்னா அவங்களோட செக்ஷுவல் அந்த எனர்ஜி ஆனது வந்து இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆனால் மட்டுமே அது பாசிபிள். ஸோ அப்ப அந்த செக்ஸ் எனர்ஜி வந்து நம்ம பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல மட்டும் ஸ்டோரா இருக்கணும், ஸ்டக்கா இருக்கணுங்கிறதா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸோட பிளான். ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூண்டுதல்கள் நம்மளை வந்து நம்மளோட கான்சியஸ்னஸை வந்து செக்ஸ் ரீதியாக பிசிக்கல் லெவல்ல மட்டுமே அதை வந்து லைத்திருக்க வைத்து நம்ம அடுத்தடுத்த லெவல்ல வந்து அந்த எனர்ஜியை நம்மளை கொண்டு போக முடியாம இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை தூண்டுதல் செய்து தடுக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சப்ளிமேஷன் ஆஃப் செக்ஷுவல் எனர்ஜிங்கிற சாப்டர் வந்து இன்னொரு ஒரு 6 செக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரும்போது அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நிறைய வந்து தெரியும். ஸோ இப்போ அதை பத்தி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் செஷன்ல யூடியூப் ரெக்கார்டிங்ஸ்ல வந்து அது இருக்கு. ஸோ யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். அதுல உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. So, there are many unmarried persons who are in the process of completing higher fusions with someone else in order to be able in future incarnations to create total and sacrificed fusions with them. So, அப்ப நம்ம ஏற்கனவே லாஸ்ட் செஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்கோம், அல்லது இந்த ஸ்டடி செஷன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பிசிக்கல் லெவல் ஃபியூசன் வந்து லைஃப்ல ஒரே ஒரு லைஃப் பார்ட்னர் கூட மட்டுமே இருக்கிறதா அந்த பிசிக்கல் ஃபியூசன். ஸோ இமோஷனல், மென்டல், இன்ட்யூஷன் வந்து நம்ம வேற நபர்கள் கூட அந்த இன்ஃபியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ ஆனா இசோட்டரிக்ல வந்து அதையும் மேரேஜ் அப்படிங்கிறதா வந்து சொல்றாங்க. இமோஷனல் மேரேஜ், மென்டல் மேரேஜ், இன்ட்யூஷனல் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ பிசிக்கல் லெவல் ஃபியூஷன் மட்டும்
அதை வந்து ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் கூட மட்டும்தான் அதை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, there are many unmarried persons who are in the process of completing higher fusions with someone else in order to be able in future incarnations to create total and sacred fusions with them. ஸோ அப்போ திருமணம் ஆகாதவர் கூட இந்த பிசிக்கல் ஃபியூஷன் இல்லாம அடுத்த லெவல்ல வந்து அந்த ஃபியூஷன் ஆகும்போது அவங்க அடுத்த பிறவில வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அமைந்து அவங்க மீட் பண்ணி அவங்க லைஃப் பார்ட்னர் ஆகும்போது அவங்க பிசிக்கல் ஃபியூஷன் ஆன அடுத்த சில பிசிக்கல் ஃபியூஷன் கம்ப்ளீட் ஆன உடனேயே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸ்லயே அடுத்த லெவல்ல அவங்க ஃபியூஷன் பண்ணதுனால அவங்க மிக விரைவாக அந்த சேக்ரெட் யூனியனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாசிபிள். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பிறவிலே பிசிக்கல் இல்லாம அடுத்த லெவல்ல அவங்க ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் டோர்கம் என்ன சொல்றாங்க, இந்த பிறவில வந்து கணவனாக, தந்தையாக, சகோதரனாக, நண்பர்களாக, உடன் தொழில் செய்வர்களாக யார் கூடலாம் நீங்க நெருக்கமாக எந்த லெவல்ல பழகிருக்கீங்களோ அந்த நபர்ல இருந்து ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஏதோ ஒரு பிறவில நீங்க திருமணம் செய்வீங்க. ஸோ அந்த திருமணம் செய்தவர் கூட நீங்க அடுத்தடுத்து இந்த ஃபியூஷன் மிக்ஸ் ஆகி நீங்க வந்து ஹையர் சோல் ரிலேஷன் அடைவீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த பிறவில வந்து திருமணம்ங்கிறது இல்லாம வேற லெவல்ல நம்ம ஃபியூஷன் ஆயிருந்தா கூட அந்த நபரை ஏதோ ஒரு பிறவில நம்ம சந்திச்சு அந்த ஒரு ஹார்ட்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் மூலமாக ஏதோ ஒரு பிறவில அவரை நம்ம அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பிசிக்கல் லெவல் மேரேஜ் நடந்துச்சுன்னா அடுத்த லெவல் ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவங்கள தான் ஐடியல் கப்பல் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஓகே, நம்ம அந்த மாதிரி நபர்கள் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், ஐடியல் கப்பல் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, அவங்களாம் வந்து பல பிறவிகளை இந்த ஃபியூஷன் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, லோயர் மேரேஜஸ். ஸோ சீக்ரெட் மேரேஜஸ் பத்தி நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ லோயர் மேரேஜஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இஃப் யூ மேரி someone beautiful but hurt that person many times, or that person hurts you in another life, you will just say hello and pass each other. There will be no marriage until the attraction builds again. So இந்த பிறவில வந்து ஒருத்தங்களை நம்ம திருமணம் செய்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, பிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல், மென்டல் லெவல் வந்து காயப்படுத்திட்டாங்க. ஸோ காயப்படுத்திட்டு ஒன்று அவங்க டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க அல்லது இறுதி வரைக்கும் சேர்ந்தே வாழ்ந்தாங்க அப்படின்னா அடுத்த பிறவில வந்து அவங்க வந்து மீட் பண்ணும்போது அந்த ஒருத்தர் காயப்பட்டதுனால அந்த அட்ராக்ஷன் வந்து குறைந்திருக்கும். ஸோ அவங்க ப்ரீவியஸ் காலேஜ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருந்தால் கூட அவங்க ஒருத்தர் காயப்படுத்திட்டனால அதுக்கு அடுத்த பிறவில அந்த அட்ராக்ஷன் வந்து மிக குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒருத்தருக்கு அந்த பிறவில பார்க்கறதுக்கு நேர்ந்தா கூட ஹாய் ஹலோ சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க, அவங்க ஒன்று சேர மாட்டாங்க. ஸோ திருப்பி வேற நபர் கூட அவங்க சேர்ந்து அந்த ஃபியூஷன் நடந்து அது ஒரு இப்போ நான் உதாரணம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த 2500 சதுர வீடை நான் 3 இன்ஜினியர் வச்சு நாங்கள் கட்டி நிறைய இடத்துல ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை அமைஞ்சு திருப்பி அந்த நபரை மீட் பண்ணி ஸோ வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ 7-8 ஜென்மம்லாம் நம்மளால வந்து அந்த சோல் அச்சீவ்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணனா குறைந்தது 100 அல்லது 150 ஜென்மங்கள். ஸோ ஒரு பிறவிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 700 இயர்ஸ் 100 இயர்ஸ் வந்து நம்ம பூமியில வாழுவோம், 600 வருடங்கள் வந்து நம்ம எனர்ஜி வேர்ல்ட்ல வந்து வாழுவோம், அதுக்கப்புறம் 1000 இயர்ஸ் கேப்ல நம்ம திருப்பி இன்னொரு அம்மாட்ட வருவோம், திருப்பி 700 இயர்ஸ், திருப்பி 1000-2000 இயர்ஸ் கேப். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணனா பல ஜென்மங்கள் வந்து நமக்கு வந்து வேணும் அந்த சோல் ஆக்சுவலைசேஷன் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத அடையிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் அந்த நாலேஜஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ லோயர் மேரேஜஸ் ஆர் மேரேஜஸ் ஆஃப் த லோயர் பாடிஸ் create a cattle like people we have in the world today. So அப்ப sacred marriageங்கிறது நம்ம இப்ப இந்த ஒரு 30 minutes நம்ம பேசின விஷயங்கள் தான் sacred marriageங்கிறது. லோயர் மேரேஜ்னா என்னன்னா வெறும் உடல் லெவல்ல இருக்கிற ஃபியூஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழக்கூடியதா வந்து லோயர் மேரேஜஸ். ஸோ கேட்டில் லைக்னா என்னன்னா இந்த பன்றி கூட்டங்கள் மாதிரி அந்த வாழ்க்கை வந்து எப்ப பார்த்தாலும் செக்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி, ஸோ எல்லாமே அந்த செக்ஸோட பார்வையிலே இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறதா வந்து லோயர் மேரேஜஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. These marriages are consecrated by the state and clergy but are far from being sacred marriages. So என்னதான் வந்து அந்த மாதிரியான மேரேஜஸ் வந்து அந்த மேரேஜ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிட்டா கூட அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதுல வந்து மிக தூரமா வந்து அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மேரேஜஸ்ல அந்த லோயர் கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய மேரேஜஸ்ல ஸோ இந்த இமோஷனல் லெவல் ஃபியூஷனோ, மென்டல் லெவல் ஃபியூஷனோ, இன்ட்யூஷனல் லெவல் ஃபியூஷனோ அல்லது அதர் லெவல் ஃபியூஷனோ என்னன்னே தெரியாம ஒரு வாழ்க்கை நடத்துறவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆன் த கான்ட்ராரி தே ஆர் நெஸ்ட் ஆஃப் அன்ஹாப்பினஸ், கான்ஃபிளிக்ட், ஆர்கியூமெண்ட்ஸ், ஜெலசி, ஹேட்ரட், மிசரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலியில் வந்து எப்போதுமே ஒரு ஹாப்பினஸே வந்து இருக்காது. எப்போது பார்த்தாலும் கான்ஃப்ளிக்ட், குழப்பமாகவே இருக்கும். எப்போது பார்த்தாவே அங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜெலசி வந்து அங்கே தலை தூக்கி இருக்கும். ஹேட்ரட் வந்து அங்கே இருக்கும். அந்த அவங்களோட லைஃபே ஒரு மிசரியாக இருக்கும். அங்கே ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஃபேமிலி இதெல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் வந்து அன்ஹாப்பினஸ், கான்ஃப்ளிக்ட், ஆர்கியூமெண்ட்ஸ், ஜெலசி, ஹேட்ரட், மிசரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ஜாய்னா என்ன, பிளிஸ்னா என்ன, பீஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு எவ்வளோதான் அந்த பாடங்களை சொல்லி கொடுத்தாலும் அவங்க அந்த பன்றிகள்லாம் சாக்கடைகள். அதனால தான் டோர்க்கம் வந்து கேட்டில் லைக் பீப்புள்ங்கிறது சொல்றாங்க. பன்றிகள்லாம் எப்போ பார்த்தாலும் சாக்கடைக்குள்ள மட்டுமே இருக்க விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோதான் ஜாய், பிளிஸ், பீஸ் சொல்லி கொடுத்தாலும் நான் அன்ஹாப்பியாக தான் இருப்பேன், கான்ஃப்ளிக்டோட தான் இருப்பேன், ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருப்பேன், ஜெலசியோட தான் இருப்பேன், ஒரு ஹேட்ரடோட தான் இருப்பேன், என் லைஃபை மிசரியாக தான் வச்சுக்குவேன், நான் ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியை வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த லோயர் மேரேஜஸ் வந்து இருக்காங்க. அவங்க அந்த சேக்ரெட் மேரேஜ்னா என்னங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரியறதுக்கே பல ஜென்மங்கள் வந்து அவங்க வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஓகேயா? ஸோ அப்போ டோர்க்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இன் த கமிங் ஏஜஸ் இஃப் ஹியூமானிட்டி சர்வைஸ் the science of creating sacred marriages will be taught in the universities. ஸோ அப்போ அவர் என்ன வார்னிங் கொடுக்குறாங்க? ஸோ அப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டியில் வந்து டீச் பண்ணப்படும். எப்போ டீச் பண்ணப்படும்? இந்த மனித சமுதாயம் வந்து சர்வைவ் ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஸோ சர்வைவ் ஆனா இந்த டீச்சிங்ஸ்லாம் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டியில் சிலபஸாக நமக்கு வந்து வரும். அப்போ இந்த மனித சமுதாயத்தை வந்து சர்வே பண்ண வைக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்காது. நம்ம சர்வே பண்ண வச்சோன்னா டோர்க்கம் சாராதனோட புத்தகங்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி சிலபஸாக வந்து இதை பற்றின விஷயங்களை 12 வயசு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி given on how to fuse the natures together in such a way that one still has the freedom and independence but is completely harmony with his partner. ஸோ அப்போ என்ன மாதிரியான பேசிஸில் ஒருத்தவங்களால ஃப்ரீடமாகவும் இருக்க முடியும், இண்டிபெண்டன்ஸாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் இந்த 7 லெவல்ஸ்லையும் அந்த ஃபியூசனை வந்து அவங்க கம்ப்ளீட் வந்து ஒரு ஹார்மனியோட அவங்க பார்ட்னர் கூட மட்டும் ஃபியூசன் பண்ணுற மாதிரியாகவும் அந்த சிலபஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சிலபஸோட புக்கு தான் நம்ம இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிற புக். ஓகேயா? ஸோ அப்போ நம்மலாம் வெரி லக்கி அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து இந்த செஷனை நான் இங்கிலீஷில் எடுத்தால் கூட நான் திருப்பி தமிழ்லையும் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்தாப்பில் வர டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இதோட ஒவ்வொரு கண்டினியூஸ் சீரீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், அதில் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை பார்க்க வைங்க. ஸோ யாருக்காவது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கள இந்த சீரியஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்க வைங்க. ஸோ என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேச சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்கிற கைடன்ஸ் வந்து நம்மளால் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வர டியூஸ்டே வந்து திருப்பி இதே 6:30 to 7 o'clock இதே செஷனில் நம்ம சீரீஸ் 3ல மீட் பண்ணுவோம்.